வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 5th கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எவாலுவேட் த ஃபாலோவிங் பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சப் கொஸ்டின் வந்து 98 ஹோல் க்யூப், செகண்டு 100 ஹோல் க்யூப். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிட்டு கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதணும். சரியா? இப்போது இந்த 98 நம்ம எப்படி எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணணும். a + b அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா இதை இப்படி 100 - 2ன்னு எழுதலாமா? 100 - 2னா என்ன வரும்? 98. ஆக்சுவலாக இதை 98 +2ன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் 100ங்கும்போது மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தானே, அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ a - b த ஹோல் இங்கே க்யூப் வரும். ஹோல் க்யூப் ஃபார்மில் வந்துருச்சா? அப்போது a - b த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி என்ன வரும்? a cube minus b cube minus 3ab into a minus b. புரிஞ்சுதா? இதுதான் ஐடென்டிட்டி. ஸோ இப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 100 minus 2 the whole cube is equal to என்ன வரும்? 100 cube minus 2 cube minus 3 into a 100 into b 2 into bracketல 100 minus 2. புரிஞ்சுதா? இப்போது இந்த வேரியபிளுக்கு நேராக கீழே அதோட வேல்யூவை அப்ளை பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? ஈஸியாக. இப்போது இந்த 100 க்யூப்னா 3 டைம்ஸ் இல்லையா? 3 டைம் 100 எவ்வளோ வரும்? இப்போ 3 டைம்ஸ்னால் 100 × 100 × 100. அப்போ சைபர் எத்தனை வரும்? 0 வந்து ஒரு 100க்கு 2, இன்னொரு 100க்கு 2, இன்னொரு 100க்கு 2. ஈஸியாக இருக்கா? ஸோ இதுதான் 100 க்யூபோட வேல்யூ. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 இல்லையா? 3 டைம்ஸு. அப்போ என்னாகும்? 2 2s are 4, 4 2s are 8. புரிஞ்சுதா? ஈஸியாக. இப்போ இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 2 எவ்வளோ? 6. 6 × 100 600. புரிஞ்சுதா எப்படி ஈஸியாக பண்ணுறோன்னு? ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 100 - 2 98. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். எப்படி? இதை அப்படியே எழுதிக்கங்க. -8 அப்படியே வச்சுக்கலாமா? -8 இன்ட்டு மைனஸ் இது என்ன வரும்? 98 × 6 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 2 சைபரை. இப்போது இங்கே என்ன வரும்? 8 6 are 48. ரிமைனிங் 4. ஸோ 9 6 54. ஸோ 54 + 4 58 இல்லையா? அப்போ என்ன வரும்? 588. இந்த 0 அப்படியே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது 6 சைபருக்கு இல்லைங்க. 1 2 3 4 5 6. ஓகே, மைனஸ் இது யூனிட் பிளேஸ் இல்லையா? ஸோ இதை யூனிட் பிளேஸோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இங்கே வருமா? 8. ஸோ 8 + 0 8. அடுத்து இது 0 8 8 5. புரிஞ்சுதா எப்படின்னு? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இங்கேருந்து இதை எப்போது எழுதும்போது பேக்லேருந்து வரணும். சரியா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா யூனிட் பிளேஸை தான் எழுதணும். இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ 8. அடுத்து இங்கே 0, இங்கே 8 8 5. புரிஞ்சுதா? இப்போ இங்கே 0 இருக்கா? இந்த 0லேருந்து இதை மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம வாங்கணும். என்ன பண்ணணும்? இங்கேருந்து இங்கே வந்தால் இது 10, இங்கேருந்து இங்கே போனால் 10 10ன்னு இங்கே லாஸ்ட்டாக என்ன வருது? 10 வருதா? ஸோ 10லேருந்து -8 போனால் 2. இங்கே என்ன இருக்கும்? ரிமைனிங் இங்கே 10லேருந்து 1 இங்கே கொடுத்துட்டோம் இல்லையா? அப்போது 9 இருக்குது. ஸோ 9. இங்கே 9 - 8 1, 9 - 8 1. இங்கே 9 - 5 என்ன வரும்? 4. இங்கே 9 தான் இருக்கும் இல்லையா? ஸோ 9. புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ 9
4 1 1 9 2. இதோட வேல்யூ 98 த ஹோல் கியூபோட வேல்யூ. புரிஞ்சுதா? எப்படி வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு கரெக்டாக பார்த்து பண்ணினீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் பண்ணலாம். அதே மாதிரி ஐடென்டிட்டியை நீங்கள் எழுதும் பொழுதும் தப்பு இல்லாமல் எழுதுங்க. சரியா? மைனஸு ப்ளஸ்ஸு இதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர்லாம் மாறி போயிடும், ராங்காக வந்துடும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து 1001 த ஹோல் கியூப். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது 100ன்னு எழுதிட்டேன், இப்போ மாற்றிருக்கேன் 1001 ஹோல் கியூப். புரியுதா? இப்போ இதை எப்படி எழுதுறான்னு பாருங்கள். இப்போது சொல்யூஷன் எழுதிட்டு ஸோ ஈக்குவல் டு 1001 இல்லையா? ஸோ இந்த 1001 ஹோல் கியூபை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இங்கே முன்னாடி கொஸ்டின்னு வேறு, இப்போ இங்கே இருக்கிறது ஆட் ஆகிருக்கு இல்லையா? ஒன்று வந்து 1000ஓட ஆட் ஆகிருக்கு. அதனால நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பாருங்கள். 1000 + 1 ஹோல் கியூப். புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணல? இது எந்த ஐடென்டிட்டி பாருங்கள், a + b த ஹோல் கியூப் ஃபார்ம் வந்திருக்கு இல்லையா? அப்போ a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் + b கியூப் + 3ab இன்ட்டு a + b. புரிஞ்சுதா? இது தானே. இப்போது இதுக்கு கீழே இதை அப்ளை பண்ணலாமா? ஸோ ஏவோட வேல்யூ என்னது? 1000 + 1 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1000 கியூப் ப்ளஸ் b வேல்யூ 1 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 1000 ப்ளஸ் 1 b வேல்யூ. புரிஞ்சுதா? எல்லா வேல்யூம் அப்ளை பண்ணியிருக்கோமா? இந்த அடிஷனில் தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல. என்ன சொல்லி கொடுத்தோம்? 100னா 3 டைம்ஸ் வருதா? இப்போ பாருங்கள், 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு 1000 இல்லையா? 3 டைம்ஸ் வரும்போது எல்லா ஜீரோவும் எழுதிட்டு 1 போட்டுக்கலாம். இங்கே 3யா, இங்கே 3யா, 3யா, அப்போ என்ன வரும்? 9 0 வருதா? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 1 இந்த வேல்யூ பெருசாக வருதில்ல, இதை போட்டுக்கோங்க. அடுத்து 1 கியூப்னா 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1000 3000 இன்ட்டு 1 3000 இல்லையா? இங்கே உள்ள என்ன இருக்குது? ப்ராக்கெட்டில் 1000 + 1 1001. புரிஞ்சுதா எப்படி வந்திருக்குன்னு? இப்போ இது அடிஷன்றனால ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை போட்டுக்கோங்க. 1 போட்டுட்டு 9 zeros வருதா? 1 2 3 4 5 6 7 8 9. புரியுதா? ப்ளஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை 1's பிளேஸில் அப்படியே 1 ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அடுத்து இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது பாருங்கள். இப்போது 3000 இருக்கா? இன்ட்டு 1000 1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3000 வருதா? ஈஸியாக இது வந்து அரித்தமெட்டிக் மாதிரி ஈஸியாக பண்ணலாம். சரியா? அடுத்து இங்கே 2 0 இருக்கா? 2 0வை அப்படியே போட்டுக்குங்க. அடுத்து இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? 3. ஈஸியாக இருக்கா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக கால்குலேஷன் பண்ண கற்றுக்கணும். சரியா? இல்லைனா நீங்கள் 1ஆல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 0வால் பண்ணி இந்த 0வால் பண்ணி இந்த 1ஆல் பண்ணும்போது ரொம்ப இதாக வரும். ஆனால் இது ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே யூனிட் பிளேஸில் 1 இருக்குது. இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அந்த ஹோல் நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. மிடில் 2 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்க வேல்யூவால் இதை பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். சரியா? ஸோ இப்போ என்னாகும்? 3 0 0 3 0 0. புரிஞ்சுதா? இப்போ வந்துருச்சா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த யூனிட் பிளேஸ் இருக்கா? இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாமா? இங்கே எத்தனை 0 இருக்குது பாருங்கள். 1 0 0 கால்குலேஷன் பண்ணல. இங்கே 1 எழுதியிருக்கோம். ஸோ ரிமைனிங் 8 0 எழுதுனால 1 2 3 4 5 6 7 8 1. ஓகேவா? வந்துருச்சா வேல்யூ? ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 0 0 3
0 0 3 0 0 1 புரிஞ்சுதா? ஸோ என்ன வேல்யூ வந்திருக்குன்னு என்ன எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 0 0 3 0 0 3 0 0 1 புரியுதா? இப்போ ஈஸியாக இருக்குதா? அவ்வளோதான். ஸோ இதில் இந்த மாதிரி பெரிய சம்மாக வந்திருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த 0 போட்டு மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ வந்து ரொம்ப ஈஸி. சரியா? இப்போ அதே மாதிரி இப்போ 2000 ஸ்கொயர்னு இருந்தால் 2 டைம் போட்டுட்டு எத்தனை 0 இருக்கோ அதை போட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி வெரி சிம்பிள். இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதே டைம் இந்த மாதிரி நம்பரு வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஹோல் நம்பரு இப்போ இங்கே வந்து 998ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 1000 மைனஸ் 998 அப்படி சாரி 1000 மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஈஸியாக மல்டிப்ளை பண்ண கிடைக்கும். சரியா? ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.